20 லட்சம் இன்னைக்கு 20 லட்சம் 40 பேர்த்துக்கிட்ட போட்டிங்கன்னா 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 8 கோடி ரூபாய் தான் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இன்னுமே இது மாதிரி நிறைய இழப்புகள் வரும் உனக்கு. சிபிஐ தான் போட்டாச்சுல்ல, நீதி வென்று விட்டதுன்றாரு. அப்புறம் என்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சுல்ல. அப்புறம் என்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க? ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக தப்பிச்சார். அந்த சாமர்த்தியம் விஜய்க்கு இல்லைங்கிறது தான் வருது. இல்லை எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க? ஆபத்துன்னு உடனே வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், ஹேமா மாலினி எல்லாம் பாஜக பயங்கரமான ஒரு முதலின் பிடியில் சிக்கி இருக்கிறது. சீமானு முடிச்சிட்டீங்க, அடுத்த ஆள் கிடைச்சிருக்கான். இதுக்கு அடுத்த ஆள் கிடைக்கிறவங்க இவரை போட்டு விட்டு வாங்கி திமுகவை அழிப்பேன்னு வந்தவன் தான் போய் பேசிக்கிட்டு இருந்தானே. அவன் தான் என்னான்னு தெரியல. எம்ஜிஆர் உட்பட காணப்பட்டு இந்திய கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, பாஜக மாத்திரம் தான். அதனுடைய தலைவர் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடுத்திங்கன்னா விஜய் இருக்காரு, பழனிசாமி இருக்கிறாரு, செங்கோட்டை இருக்காரு. சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் 20 லட்சம் ரூபாய் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் போட்டிருக்கோம். இது எங்களுடைய உதவியாக நினச்சி நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பர்மிஷன் கேட்டிருக்கோம். பர்மிஷன் கொடுத்த பிறகு நிச்சயமாக கரூர் உங்களை எல்லாத்தையும் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 20 லட்சம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 லட்சமா? அப்போ மொத்தமாக 41 குடும்பத்துக்கு எத்தனை பல கோடிக்கு வருது? இல்லை மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம். ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் நல்லா இருக்கே. அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருந்தாங்க. மறுபடி ஒரு மடங்கு அதிகமாக 20 லட்ச ரூபா அவர் கொடுக்குறாரு. அரசாங்கத்தை விட இவருடைய வருமானம் ஜாஸ்தி இல்லை. ஒரு படத்துக்கு 150 கோடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. கணக்கில் பில்கேட்ஸுக்கு ஈக்குவலான பணக்காரன். கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் என்ன ஒரு 50 கோடி செலவாயிருக்கும். இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. 41 பேருக்கு எவ்வளோ? ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருந்தா கூட 40 கோடி தானே வரும். அதனால் 20 லட்சங்கிறது சின்ன தொகை இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் கொடுக்கலாம், பரவாயில்ல. இது ஆரம்பம், இது ஆரம்பம் தான். இது மாதிரி பல சம்பவங்கள் ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கும். ஏன்னா அவர் யாருக்கிட்ட இருக்கார்? அமித்ஷாங்கிற ஒரு பயங்கரம் ஒரு ஆசாமிகிட்ட இருக்கிறார். இது ஆரம்பம், இன்னும் நிறையா வரும். 4 கோடின்றது ஒரு பெரிய பணம் தானே. அவர் உங்களுக்கு எனக்குங்க, அவருக்கு அது ஒரு அல்ப தொகைங்க. 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாருங்க. 40 கோடி ரூபா. இப்போ என்ன அது மிச்சம் 110 கோடி ரூபா இருக்குதுல்ல ஒரு பாக்கெட்டில் ஒரு படத்துக்கு. அப்படி கணக்குப்பா. நான் தான் முதல்ல சொன்னேன், பில்கேட்ஸோட பெரிய பணக்காரர் அவர். இதை அவன் என்ன வேணாலும் கொடுங்க, அவனு பெரிய விஷயம். பணம் அவருக்கு ஒரு விஷயம், பெரிய விஷயம் இல்லை. அது என்னன்னா இப்போ இது ஆரம்பமாக இருக்குது, இது ஆரம்பமாக இருக்குது. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் இவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடக்கும், நிறையா போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்ப்போம். மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அரசியல்னு ஆரம்பித்து ஒரு தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு முன்னாடியே 41 பேரை பலி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகி மாட்டிக்கிட்டு முழிச்சு வெளியே வரணும். 15-20 நாள் ஆச்சு, வெளியே எட்டி பார்க்க முடியல. 1 மாதம் இருக்காத? இப்போ 1 மாதம் ஆச்சா? 18 நாட்கள் மேலே ஆச்சு. எட்டி கூட பார்க்க முடியல. கோர்ட்டுக்கு உங்கள் ஆளுங்கள்லாம் கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகலை. இவ்வளோ பிரச்சனைகள் யார் அதான் சேரமிடந்து சேரணும். மாட்டிக்கிட்டீங்க உங்கள். இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அளவுக்கு மிஞ்சிய புகழ் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா எத்தனை வகையான ஆபத்துகளை சந்திக்க நேரிடுங்கிறது இவருடைய அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக தப்பிச்சார். அந்த சாமர்த்தியம் விஜய்க்கு இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இல்லை எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க? இன்னும் இப்போ சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. இனிமே அவர் என்ன பண்ண? சிபிஐக்கு மாற்றிய பிறகுதான் புஷி ஆனந்த் வெளியில வராரு, ஆதவ அர்ஜுனா வெளியில பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே சிபிஐக்கு மாற்றிய பிறகு அவங்க ஃப்ரீயா தானே இருக்காங்க. ஃப்ரீயா தான் இருக்காங்க, அப்படித்தானே நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில இப்போ பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. யாரு இது? இப்போ சிபிஐக்கு போனதுக்கு பிறகு என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்குது பார்த்தீங்கன்னா,
சிபிஐ தான் போட்டாச்சுல்ல, நீதி வென்று விட்டதுன்னாரு. அப்புறம் என்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லை. அப்புறம் என்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க? சிபிஐக்கு போனாலும் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ சிபிஐக்கு போய் என்ன பிரயோஜனம்? அந்த சிபிஐ தீர்ப்பு என்னவா வரும்னு யாருக்கு தெரியும்? என்னைக்கு வரும்னு யாருக்கு தெரியும்? அது வரணும். சிபிஐ யார் கையில் இருக்குதோ அவங்க கிட்ட இவர் அடங்கித்தான் கிடக்கணும். வாயை திறந்து எதாவது பேசினா, மாறி கீறி பேசினா கதி என்னாவும் தெரியாது. ஆக இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அவரால் தனித்து இயங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு வாயசைக்கிற வேலையை தான் இவர் செய்ய முடியும். டப்பிங் வாய்ஸ் பின்னாடி இருந்து ஒரு டஸ்ப்பு தான் இவர்கிட்ட இருக்கு. அதுதான் அவருடைய நிலைமை. இதுல சிபிஐ வழக்கு விசாரணை இனிமேல் நடக்கும். அது எப்படி நடக்க போகுது அப்படின்றது, அதை வச்சு ஒரு கூட்டணி அரசியல் அப்படின்றது ஒரு நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு நாங்க 20 லட்ச ரூபாய் போட்டாச்சு. அதுலயும் அதே புகைப்படத்து கேள்வியே வந்துங்க, பேங்க் ஹாலிடேல எப்படி போட்டாருன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் பேங்க் ஹாலிடே இன்னும் நேரத்தில் இருந்த பேங்க் ஹாலிடே இவர் என்னைக்கு போட்டார், அதுக்கான அந்த இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க நல்லாயிருக்கும். நான் கூட காந்தராஜ் கூட விஜய் ரசிகர்கள் இறந்ததுக்கு ஆளுக்கு அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 100 ரூபா போட்டிருக்கேன் பேங்க்கில். அந்த 41 குடும்பத்துக்கும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன். என்னுடைய வருமானத்துக்கு தகுந்த அளவில் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? அந்த ஆதாரம் தான் இந்த ஆதாரம். யார் வேணாலும் சொல்லாங்க. ஒரு தடவை ஒரு பிரபல நடிகர் ராஜாஜி தலைமை வைக்கிறார் ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு இதில் தலைமை வைக்கிறார். அப்போ அந்த நடிகர் இந்த இதுக்காக நான் இவ்வளவு நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். தலைவர் ராஜாஜிங்கிறத மறந்துட்டு அவர் சொல்லிட்டார். மற்ற தலைவர்களாக இருந்தால் கதை வேற. ராஜாஜி எப்பேற்பட்ட மூதறிஞர் அவர் என்ன சொன்னார், கொடுத்துட்டு சொல்லுங்க, விளம்பரப்படுத்திக்காதீங்க அப்படின்ட்டார். கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொடுக்கல, கொடுத்தப்புறம் அதை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டார். இன்னைக்கு அவர் கொடுக்கல. இன்னும் இது நடந்தால் 80, 90, 80, 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது மாதிரி கொடுத்ததுக்கான ஆதாரத்தை கேட்டாங்கன்னா அதெல்லாம் வம்பா போயிடும். அந்த குடும்பம் மோடி கூட தான் 15 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போடுறதா சொன்னார். சொல்லி 11 வருஷம் ஆச்சு. அந்த கணக்கில் போயிடக்கூடாது. இது பல கேள்விகள்லாம் வருது. கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், கொடுத்தா நல்லது தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தாக்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாதிரி மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. இந்த தானாக தேடி போய் வந்த பிரச்சனைங்க இது. ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் அதில் விழுந்து செத்து போனதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்தா அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கணும். அரசாங்கம் சரியான இது பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு வரும்போது அரசாங்கம் பணம் கொடுக்கறதுல நியாயம் இருக்குது. இங்கே அவங்க கேட்ட இடத்துல அவங்க சொன்ன இடத்துல கொடுத்து எவ்வளவோ வாத பிரதிவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் விஜய் கொடுத்ததை நான் எதிர்த்து சொல்லலை. ஏன்னா அவர் கூட்டத்தை பார்க்க வந்தவங்க செத்ததுக்கு அவர் கொடுக்குறாரு. அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியாது. நம்ம வரி பணம் போகுதுங்க. கள்ளக்குறிச்சி சாராய வழக்கில் செத்து கள்ளச்சாராயத்தில் செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. கிரிமினல்ஸ் அவனுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சது கிரிமினல் ஆக்ட். அதுக்கு போய் காசு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? இதெல்லாம் தடுத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லையா? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக அது பண்ணாங்கிறது வேற விஷயம். குடிச்சவன் தப்பு இல்லை. ரோடு ஆக்சிடென்ட்ல சேர்த்தா கூட நம்ம காசு கொடுக்குறது அர்த்தம் இல்லைங்க. இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர் மனப்பான்மை பெடஸ்ட்ரியன் மென்டாலிட்டின்னு பேர் அதுக்கு. நடந்து போகிறவனை சைக்கிள்காரன் இடிச்சு விட்டான்னா சைக்கிள்காரன் கரெக்டாகவே போயிருப்பான், இவன் குறுக்க போய் விழுந்திருப்பான், சைக்கிள்காரன் அடிப்பான். சைக்கிளில் வர்ற திமிரு. பைக்காரன் சைக்கிள்காரன் இடிச்சு விட்டான்னா பைக்கில் கண்ணு முன்னு தேடல திமிரு, அவனை அடிப்பாங்க. பைக்காரன் காருக்காரன் இடிச்சு விட்டான்னா காருக்காரன் அடிப்பான். காருக்காரனை பஸ்ஸுக்காரன் அடித்தான்னா பஸ்ஸுக்கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் பெடஸ்ட்ரியன் மென்டாலிட்டி. நாங்கள் தினம் போகிறோம், ஒவ்வொரு பைக்கும் வர்றதை பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வர்ற மாதிரியே இருக்கும். அப்படி தான் வர்றான். பொத்துன்னு விழுந்தானுங்க. அந்த இது ராஜ்பவன் முன்னாடி விழுந்தாங்க.
எங்கள் வண்டி நாங்கள் அப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கள் டிரைவர் சைடில் இருந்ததுனால எங்கள் வண்டியில் விழுல, பக்கத்து வண்டியில் விழுந்தான். காலில் அடி. நல்ல காலம் எலும்பு எதுவும் முறியல. நான் உடனே வண்டி நிறுத்தி எங்கிட்ட இருந்ததெல்லாம் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி ஆம்புலன்ஸில் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பைக்கை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடித்த வண்டியிலே ஏற்றி அமிச்சோம். யார் தப்பு? அவனை கேட்டேன், என்ன வெங்காயத்துக்கு நீ அப்படி இருந்து தடால்னு வண்டியை திருப்புன? இப்போ யார் விழுந்துருக்கிறது? காருக்காரனை விழுந்திருக்கான், நீ தானே. காருக்காரன் மேலே 1000 பழி சொல்லணும். அடிபட்டது உனக்கு தான். அது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதே தான் நம்ம வந்து இப்போ இவங்க போலீஸ் எவ்வளவு சொல்லி கேட்காம எதுவும் பண்ணாமல் வந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது காம்பன்சேஷன் அவர் கொடுக்குறாரு, ரைட்டு. கவர்மெண்ட் என்னத்துக்கு கொடுக்குதுங்கிறத என் கேள்வி. எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் ஆரவாரமாக ஒரு தலைவரை, ஒரு நடிகரை வந்து பார்க்குறாங்கன்னா அது விஜய் தான். குடும்பமாக வராங்க. கள்ளக்குறிச்சி சாரா இதுக்கு போனார் விஜய், அனுதாபம் தெரிவிக்கிறது. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அங்கே? அனிதாங்கிற ஒரு பொண்ணு மரணத்துக்கு போனார், எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? விக்கிரவாண்டியில் கூட்டத்தை நடத்தினார், எவ்வளோ பேர் வந்தாங்க? எங்கேயுமே வராத கூட்டம் இங்கே எப்படி இங்கே வந்தது? இங்கே கூட 27,000 பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்றும் பெரிய நீங்கள் சொல்கிற இதை வச்சு பார்த்தாக்கா அப்படியே மகத்தான எல்விஸ் பிரஸ்லிக்கு வந்த கூட்டம் மாதிரி பேசுகிறீங்க. உலகத்திலேயே மிக அதிகமான ரசிகர்களை இருந்து அதனாலேயே செத்து போன ஒரு நடிகர் வந்து எல்விஸ் பிரஸ்லி தான். போலீஸ் பாதுகாப்பு போட முடியல தெரியுமா? அமெரிக்கா பாப் பாடகர். எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் பைத்தியமாக சுற்றணும். இராணுவம் தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. யுஎஸ் ஆர்மி பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. எல்விஸ் பிரஸ்லி வெளியே வரணும்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பிரசிடென்ட் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து ஆர்மி போட்டு அப்போ அவ்வளோ அவஸ்தைப்பட்டார். அதனுடைய விளைவு அவர் அங்கே தாங்க முடியாமல் அதை ஒரு நிம்மதியை இழந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி 42 வயசில் இறந்து போயிட்டாங்க. அந்த கதை என்னன்னா, அவர் மகன் வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணுங்க. அங்கே நடக்குது, மெம்பிஸ்ங்கிற ஊரில் நடக்குது. அமெரிக்காவில் ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸ். பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னா ஆர்மி பர்மிட் பண்ணு. ஃபுட்பால் மேட்சே நடக்காது, நீ வந்தீங்கன்னா அப்படி. வீட்டில் உட்காந்துட்டார். அப்போல்லாம் இந்த டிவியெல்லாம் அவ்வளோ லைவ் இதெல்லாம் கிடையாது. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்டேடியத்தை வாடகைக்கு எடுத்து 2 ஃபுட்பால் டீமை கான்ட்ராக்ட் பேசி வரவழைச்சி தானும் தன் பொண்ணு மாத்திரம் இராணுவ பாதுகாப்போட போய் மேட்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி புகழ் இருந்து. இன்னொரு பிரபல நடிகர் இருந்தான், அவனுக்கு அதே மாதிரி தான் பெரிய க்ரௌடு. இவருக்கு வந்து அதே கதை தான். 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 70 வருஷத்துக்கு முன்னாடி. ரசிகர்களை பார்த்து இப்படி கையாட்டினான். அப்படியே அந்த கூட்டம் ஓடியாந்து பாருங்க. ஏர் இதில் வந்து அந்த நடிகனை கூட்டத்தில் சிக்கி சேர்த்து போட்டான். இதெல்லாம் ஆர்மி வந்து தடுக்க முடியுமா? போலீஸ் தடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு இவருக்கு இல்லை. இதை என்ன கேட்க வர்றேன்னா, எந்த ஊர்லேயும் கூடாத ஒரு கூட்டமும் நெரிசலும் இந்த ஊரில் மாத்திரம் தான் நடந்தது. ஏன் நடந்தது? அதான் எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க. எல்லாரும் அதான் கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு கூட நக்கீரனில் ஒரு செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. நக்கீரனில் அவர் வந்து அது ஒரு ஷூட்டிங்காக அரேஞ்ச் பண்ணதுன்னு போடுறாங்க. அது அவங்க ஃபோட்டோவோடு போடுறாங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? தலைவர்கள் லேட்டாக வர்றதுங்கிறது சகஜமான ஒரு விஷயங்க. எந்த தலைவனும் லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அது வரையிலும் உள்ளூரில் இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அவங்கள வச்சே கூட்டத்தை அந்த கூட்டத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக தலைவர் வரும்போது தலைவர் வாழ்கன்னுவாங்க. அப்புறம் வந்து தலைவர் பேசுவாங்க. அதுதான் வழக்கம். இந்த கூட்டத்தில் அது செய்யவே இல்லை. அவங்க கூட்டமாட்டுக்கு நிற்கிறது. ஒன்றுமே ஒரு நிகழ்ச்சிகளில் யார் ஆர்கனைஸ் பண்ணாலே தெரில. அந்த மதியழகன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா அவரோட மனைவி சொல்கிறாங்க, அவர் இந்த கூட்டத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்றாங்க. காட்டி கொடுத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் யாரும் கூட்டத்தில் போய் இறங்கி பேசியிருந்தாங்கன்னா இவங்க செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் விஜய் அந்த இடத்த விட்டு ஓடினது தான் கரெக்ட். இருந்திருந்தாருன்னா அந்த அமெரிக்காவில் கூட்டம் ஏறி மேய்ச்சி கொண்டுச்சு அது மாதிரி போயிட்டுருப்பார். அதனால்
அந்த இடத்துல அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்க்காம இருந்தது நியாயமானது. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அவருக்கு ஆபத்துன்னு உடனே வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், ஹேமா மாலினி எல்லாம் பாஜக அவருக்கு. அந்த எந்த கட்சிக்காரனுக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பிடியில் நீ இருக்கிற? ஏற்கனவே சொன்ன அரசியல் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை, இன்னும் மாட்டிக்கிட்டேன். இப்போ பாஜக பிடியில் சிக்கி இருக்கிற உனக்கு கொடுத்துருக்கிற அந்த இது சிபிஐ இது உன்னை ஆயுள் காலம் முழுவதும் உன்னை அவங்களுடைய பிடியில் வச்சுக்கிறதுக்கான ஒரு இதில் மாட்டிக்கிட்ட நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரியாது. 20 லட்சம் இன்னைக்கு 20 லட்சம் 40 பேர்த்துக்கிட்ட போட்டிங்கன்னா 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 8 கோடி ரூபாய் தான் இது ஒரு ஆரம்பம் தான். இன்னுமே இது மாதிரி நிறைய இழப்புகள் வரும் உனக்கு, நிறைய இழப்புகள். இதுல இப்போ எம்ஜிஆரோட ஏன் சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு தனக்கு தேவைப்படுது. இப்போ கரூருக்கு மீண்டும் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு கூட அதிக பாதுகாப்பு, அதிக பந்தோபஸ்து தேவைப்படுதுன்னு டிஜிபிட்ட லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. நிறைய கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. தேவைப்பட்ட தடியடி கூட நடத்திக்கோங்கன்றாங்க. அந்த அளவுக்கு லாக்டவுன் போடுற அளவுக்கு இவர் அங்க போனார்னா கரூரை லாக்டவுன்ல இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கணும்ன்ற அந்த தன்மை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அது என்ன அப்படி கொடுக்கலன்னாக்கா அரசாங்க தவறுன்னு ஆரம்பிச்சுக்கிறீங்க. உங்க மீடியா பண்ற கூத்து தாங்க. சீமானை கை விட்டீங்க. இன்னைக்கு சீமான் எங்க போனாருன்னு தெரியல. முதல்ல மூச்சுக்கு 30 தடவை சீமானதை சொன்னார் சீமானதை சொன்னார்ன்ட்டு இருந்தீங்க. அடுத்த நடிகர் கடிச்சிட்டாரு, அவரை விட்டு இப்போ விவரம் பிடிச்சிங்க. சீமான் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு ஏதோ டெபாசிட் போகிறது இந்த மாதிரி அந்த 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 அளவோட போயிட்டார். மக்கள் இழப்பெல்லாம் அவருக்கு நடக்கலை. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை. இவருக்கு இத்தனை கூட்டம் நடந்ததுங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 10 பேர் 20 பேர் உளுந்து மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் கவலைப்பட்டுக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவங்க ஆர்கனைஸ் பண்ணல. கட்சியே இல்லை. ஒரு கிளைக்கழகங்கள் எங்க இருக்குது, நிர்வாகிகள் யாரு, என்ன ஒண்ணுமே பொறுப்பெடுக்கிறதுக்கு யாருன்னு ஒருத்தருமே இல்லையே. அவர் பாட்டுக்கு வர்றாரு, ஏறு நின்றுக்கிட்டு எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு ஏற்ற இறக்கத்தோட ஒரு வாரம் கொடுக்குற ட்ரைனிங் நல்லாவே பண்றாரு. இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவருக்கு என்ன எழுதியிருக்குன்னு கூட தெரியல. போற வர்ற சின்ன குழந்தைகள்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு அவருடைய பேச்சு. என் மக்களை, என் ரசிகர்களை விட்டு விடுங்கள், என்னை தண்டியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற டைலாகு இன்றைக்கி ஒரு வைரல் ஆகிருக்குது. ஊர் பூரா கிண்டலுக்கு கேலிக்கும் அந்த டைலாக் போயிட்டு இருக்குது. அனுதாபத்தை உருவாக்கலைங்க. அது இப்படி எல்லாமே பேசுவோன்னு சீமானே சொல்கிறாரு. என்ன சினிமா கிளைமாக்ஸ் சீனா இது? என்ன டைலாக் பேசுகிறேன்? இது ஸ்டாலினுக்கு எகென்ஸ்டாக போயிருக்கணும். உனக்கு எகென்ஸ்டாக தான் போகுது. இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேறு விஷயம். உனக்கு நான் இப்போ சொல்கிறது என்னன்னா, ஜாக்கிரதப்பா, மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வருவேன்னு தெரியல. பயங்கரமான ஒரு முதலின் பிடியில் சிக்கி இருக்கிற உன்னை நினச்சி வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் ஒரு அரசாங்கம் இவரெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறது வேற. தேர்தல் சமயத்தில் எல்லாமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். கூட்டணியை வைத்து தான் முடிவு செய்யப்படும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தாவேகா போன்ற ஒரு கட்சி, இளைஞர்களை தன் வசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கூடயும் பாஜக கூடயும் இணைந்து என்டிஏக்குள்ள வந்தா அது வெற்றி வாய்ப்பு நிச்சயம். இவர் எடப்பாடி முதல்வராகவும் விஜய் துணை முதல்வராகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சொல்லுங்க. அப்புறம் நீங்க அதை போட வேண்டியதானே. இது ஒரு செய்தியா போட்டுக்கிட்டே இருக்கும். சீமானு முடிச்சுட்டீங்க, அடுத்த ஆள் கிடைச்சிருக்கான். இதுக்கு அடுத்த ஆள் கிடைக்கிறவங்க இவரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு. இல்ல, விவாதங்களை வரக்கூடிய நபர்களும் அதான சொல்றாங்க. 10,000 தடவை சொல்லியிருக்கேங்க. அரசியல்ல 2+2 4 ஆகிறதுக்கு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். பொருந்தா கூட்டணியா இருந்தா நடக்காது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கலைஞர் இந்திராவும் சேர்ந்தது. காங்கிரசுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி, ஆனா 3 பேர் திமுகவுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி, எல்லாம் கணக்கு. அப்படியே பிரமாதம் போட்டீங்க. என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லாம எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு போனார். கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்கள் நல கூட்டணி அதை விட பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு அதாவது எங்க காலத்தில் நடந்தது, உங்க காலத்தில் நடந்தது, நீங்க ஏற்றி விட்டது மக்கள் நல கூட்டணியை விடவா? என்ன பாக்கி விட்டுவீங்க?
எந்த கட்சி இருந்தாங்க நீங்கள் ஏற்றி விட்டது, மீடியாக்கள் ஏற்றி விட்டதில் பாவம் வைகோ போன்ற சீசன்டு பாலிட்டிஷியன்லாம் ஏமாட்டாங்க நீங்கள் கொடுத்த பில்டப்பில். வைகோ போயிட்டார், பிசிகே போயாச்சு, கம்யூனிஸ்ட் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதிமுக தனியாக நிற்கிது, திமுக தனியாக நிற்க மாட்டாங்க. எல்லா கட்சியும் தான் விஜயகாந்த் தலைமையில் நிற்கிது. கால்குலேட் பண்ணி போட்டீங்க, ஒரு சீட்டு ஜெயிக்கல. ஆனா 3 கட்சிகளுக்கு ஒரே நோக்கம், திமுகவை அடுத்த முறை ஆட்சிக்கு அப்பவும் வர. அப்படிதாங்க வந்தீங்க. எப்போ வரல, 49ஆம் வருஷத்துல இருந்து திமுகவை அழிப்பேன்னு வந்தவன் தான் போய் பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் தான் என்னான்னு தெரியல. எம்ஜிஆர் உட்பட காணாம போயிட்டார். அப்புறம் திமுக இருந்துக்கிட்டு தான் இருக்கு, அவங்க ஆட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த தலைவர் அவங்களே எதிர்ப்பேன் தான் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக யார் இருக்காங்க, நிலைச்சு நிற்கிறது அவங்க தான். ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்கிறதுல, கட்சின்னு ஆர்கனைசேஷன் நின்றுட்டு இருக்கிறது அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரலும் தமிழ்நாட்டில் 49ஆம் வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரலும் ஒரு அரசியல் கட்சி நீடிச்சு நின்றுக்கிட்டு இருக்குது, சவாலாக நின்றுக்கிட்டு இருக்குதுன்னா அது திமுக தான். இவ்வளவு மீடியா, இவ்வளவு யூடியூப், இவ்வளவு இது என்னென்னவோ பண்ணி பார்க்குறீங்க, நடக்கலையே. இதை விடவா பண்ண முடியும்? தினசரி இது ஆச்சு, 15 நாள் ஆச்சு கரூர் விஷயம் வந்து விடுவனான்னு டெய்லி வந்து கேட்குறீங்க. யார்த்தாலே மக்கள் மறந்து போயிட்டாங்க. இப்போ அவர் விஜய் வெளியே வந்தாக்கா இது கள்ளக்குறிச்சி இதுக்கு போன போது யாரும் சீந்த கூட இல்லையா, அது மாதிரி தான். அது மாதிரி கூட அவர் வாழ போக முடியும். எல்லா சமயத்துலையும் வந்து பாஜக வந்து ஆட்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து நின்றுட்டு இருக்காரு. இது என்னத்துக்கு அன்னைக்கு போனீங்க அந்த மீட்டிங்க்கு? மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன். திமுகவுடைய 30 விழா அங்கே பிரமாதமாக நடந்துருச்சு. உடனே மேலேருந்து வருது உனக்கு உத்தரவு, அதை வந்து அதை விட நீ பெருசாக நடத்தணும். நடத்திட்டேன். 30 விழாவை பற்றி பேசல, 41 உயிர் போனதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. உடனே அந்த ஊருக்கு, நீ எந்த ஊருக்கோ போக வேண்டிய தேதியை மாற்றி அன்னைக்கு கரூருக்கு போகிற. நீ என்னடா கழிச்சானா, உன்னை தூக்கி அடிக்கிற பாருன்னு ஒன்று வச்சு ஷோ காட்டினாங்க. இப்போ யார் மாட்டிக்கிட்டா? செந்தில் பாலாஜி அவர் பாட்டுக்கு எப்போ போல போயிட்டு இருக்காரு. உன்னை தூண்டி விட்ட ஆளுங்க அவங்க ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நீ. இப்போ அது புரிஞ்சுக்க, அரசியல் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏற்றி விடுவாங்கப்பா, ஏற்றி விடுவாங்க. அண்ணே, நான் ஒரு அரசியல்வாதியோட தம்பியாக இருந்தவன். அரசியல்வாதி கூடவே இருந்தவன், குடியிருந்தேன். அவர் தனியாக நான் தனியாக இருக்கலை, ஒரே வீட்டில் இருந்தோம். அவர் மந்திரியாக இருந்தார், வீட்டை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நானும் என் மனைவியும் தான் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அவர் மனைவியும் எங்கள் அண்ணியும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, நான் டாக்டராக இருக்கிறேன், என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டாரு. என் தொழிலும் போச்சு. இதுக்கு மேலே நான் ஏதாவது என்னை பற்றி விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன். பல அமைச்சருடைய தம்பிகள் வந்து கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக பேசிக்கிட்டு சுற்றுற ஒரே ஆள் நான். அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? பொழைக்க தெரியாதவன் அர்த்தம். பொழைச்சிருந்தா உங்ககிட்ட பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பேன், பேட்டி கொடுத்துட்டு உட்காந்து. அந்த மாதிரி ஆள் நான். வீட்டில் இருந்தேன். எல்லா அரசியல் நிகழ்வுகளும் என் முன்னாடி நடந்தது. அதனால தான் என்னால் பேச முடியுது. அதனால தான் எம்ஜிஆரை பற்றி என்னால் பேச முடியுது, சிவாஜி ஐயாவையும் பற்றி பேச முடியுது, கலைஞரை பற்றியும் பேச முடியுது. ஒன்றிய அரசனுடைய தலைவர்கள்லாம் நான் என்னால் பேச முடிஞ்சது. நீங்க சொல்ற திமுக அப்படியே இருக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த போது தான் எங்க எப்படி போறாங்கங்கிறது எனக்கு தெரிய வந்து, இவங்க என்ன செய்வாங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்து. நான் ஒரே ஒரு தப்பு தான் என்னுடைய இதில் என்னுடைய அண்ணனுக்கு ஆலோசனை அவர்கிட்ட சொல்லும்போது எதுவுமே கேட்பாரு என்கிட்ட. ஏன்னா அதாவது நான் வந்து ஒரு என்னை பற்றி சிவாஜியை தான் சொல்லுவார். எங்கள் அண்ணனை ராஜாராமை பற்றி பேசும்போது உயர்வாக பேசுவார். அவன் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன், அவனை போய் இப்படி பண்ணிவிட்டியாடான்னார் ஒரு தடவை. ஒரு ஒரு ரோடு சாலை மறியலில் அவர் போய் உட்காந்தபோது சொல்லி அனுப்பிச்சார். நாங்கள் எங்கள் பெரிய அண்ணனோட தான் நான் எப்போது சிவாஜி ஐயா வீட்டுக்கு போவோம். அப்போ சொன்னார், ஏண்டா நீ சொல்லி தான் அவன் போய் உட்காந்தாங்கிறாங்க அப்படின்னார். அந்த ரோட்டில் போய் உட்காந்தாங்க. ஏங்க அவர் அரசியல்வாதி, அவர் போய் உட்கார்றதுக்கு நான் ஏங்க சொல்லணும்? டேய், சொல்கிறாங்க எல்லாம், நீ அவனை கொண்டு போய் நீ தான் அங்கே உட்கார வச்சேன்னு சொல்லி பேசுகிறாங்க, பேசுறியா நீ? சரி, அப்படி என்ன பண்ண சொல்லுங்க எதுக்குங்க? அவன் எவ்வளோ பெரிய எடுத்த பையன்டா. அப்போ நான் யாருன்னு? அதான்டா அந்த குடும்பத்தில் நீ ஒரு சனியன்டா. அப்படி நீ ஊர் பொறுக்கிறவன்டா, அவன் ஜென்டில்மேன்டா, அவனை போய் கொண்டு போய் ரோட்டில் உட்கார வச்சிருக்கிறான். கண்டுபிடி திட்டினார்.
அது மாதிரி எனக்கு என்னுடைய இது வந்து என்னன்னா, ஸ்டார் டாக்கீஸ் பக்கத்துல இருக்க டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அங்க வந்து சொல்லுவாங்க, தாஜ் கோரமண்டல்ல போய் நைட் டின்னர் சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ரீம். அதனால எனக்கு வந்து பப்ளிக் மைண்ட் பூரா அங்கங்க எனக்கு கிடைக்கும், தகவல்கள் கிடைக்கும். யார வேணாலும் பார்ப்பேன். அதனால எனக்கு வந்து எம்ஜிஆர பல சமயங்கள்ல அவன் என்ன கேட்குறான்னு கேட்டு சொல்லும்பார். பிரபாகரன் விஷயத்துல என்கிட்ட பல விஷயங்கள் அவர் கேட்டுக்கிட்டார். எப்படி பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ராதாரவி என்கிட்ட சொன்னார் ஒரு தடவ. உன்னை நம்பி பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நீ எல்லாத்த விட மிக நெருக்கமா, அந்தரங்கமா பழகுனவன். நீ அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. அது நம்பிக்கை துரோகம்னாரு. அதனால தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல இப்போ காலம் மாறிட்டே இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக அதே நிலைமையில இருக்கு. அதான் அந்த கூட்டணிக்கு நான் அதான் அப்ப நான் செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, எம்ஜிஆர் பிரிஞ்ச போது எங்க அண்ணன் வந்து எம்ஜிஆரோட போறதுக்கு இருந்தார். நான் தடுத்துட்டேன். சரியா வேண்டாம். எதுக்கு அடிக்கடி தலைவரை மாத்துற அப்படி. எங்க அப்பா அரசியல்வாதி தான். ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். சேலத்தினுடைய தலைவராக இருந்தார் நீதி கட்சிக்கு. அண்ணா வந்து வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அண்ணன் வந்து திராவிடர் கழகத்திலேருந்து கட்டம் கட்டிட்டாங்க, வெளியில் வந்துட்டார். கோச்சிக்கிட்டு பெரியார்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டார். உடனே அண்ணா குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துட்டார். அண்ணாவோட பழக்கம் கிடையாது எங்களுக்கு. வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டார். ஒரு வாரம் இருந்தார். எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு, கட்சியில் நீங்கள் 2 பேரும் சேரணுங்க அப்படிங்கிறார். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, அரசியல்னு எடுத்தாக்கா எனக்கு பிடி ராஜன் ஐயா தான் எனக்கு தலைவர், அது நீதி கட்சி தலைவர். அதுக்கப்புறம் நான் அரசியல் எனக்கு தேவையில்லை. ராஜாராம சேர்த்தீங்க, அவன் தான் சேர்த்தீங்க, நான் மாட்டேன். கடைசி ஊரில் ஒரு சாகும்போது கூட ஒரு நீதி கட்சியாக தான் இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம. நீ பாட்டுக்கு அண்ணா கிட்ட இருந்த ரைட்டு, கலைஞர்கிட்ட வந்த ரைட்டு. அப்போவும் நீ எம்ஜிஆர்கிட்ட போயிருந்துருக்கலாம். அப்போ போகாமல் நீ கலைஞர் கூட தான் நின்ற. ஐயா நீ கலைஞர் வந்ததுக்கப்புறம் இவரையும் விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போனாக்கா ஒரு எத்தனை தலைவர்கள் ஃபோட்டோவை தான் வீட்டில் மாட்டுவேன். அப்படி சொல்லி தான் அவர் எம்ஜிஆர்கிட்ட போகல. அவர் நான் சொல்லி தான் நிறுத்திக்கிட்டேன். நான் என்னால் தான் நின்றுட்டார். இப்போ அதான் கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா? கூட்டணி அமைந்தால் வந்து எப்படி இருக்கும்? அது ஒரு மக்கள் வரவேற்பு பெற்றும். இந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு தான் நான் விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம சொல்ல முடியும். ரஜினிகாந்துக்கு கிடைச்ச ஒரு அரசியல் ஆலோசகர்கள் வந்து உனக்கு கிடைக்காம போயிட்டாங்கிறது உனக்கு வந்த ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். விஜயகாந்த் நம்பினாருங்க. விஜயகாந்த் நம்பினாரு, ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சார். அது அவருக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருச்சு. அப்போ தான் வடிவேல் வந்து சொன்னார், ஏன் கட்சி வளர்றதுக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பற்றி கொண்டு சேர்த்து விட்டாய், ஏன் உன்னை எவன் ஏற்றுக்குவான்னார். இவர் கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு ஆரம்பிச்சாரு? அன்புமணி ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து எலெக்ஷனில் நிற்காம மந்திரியாக போய் உக்காந்த உடனே தான் ஆரம்பித்தாரு. தேர்தலே நிற்கல, மக்களையே சந்திக்கல, நேராக போய் மந்திரி ஆகிறியாங்கிற கோபத்தில் தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். 2 காரணம், அந்த அவருடைய கட்டடத்தை இடிக்கிறாங்கிறது 2 காரணத்தில் தான் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தா அடுத்த செகண்ட் யாரா இருக்கானாக்கா, கட்சி தலைவருக்கு பொருளாளர் யாரானாக்கா மச்சான், செயலாளர் யாருனாக்கா பொண்டாட்டி. அப்புறம் உனக்கு அன்புமணிக்கு என்ன வித்தியாசம்? அதில் அடிப்பட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் படிக்கணும். நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா விஜய் ஒரு நல்ல பையன், எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் நல்ல பழக்கம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அவர் விஜய் அப்போ நடிக்க வராத காலத்தில் நான் போயிருக்கிறேன். ஒரு ஏதோ ஒரு படத்துக்கு நாங்கள் விழாவெல்லாம் நடத்தணும். அதில் எச்.ஏ. சந்திரசேகர்லாம் கூப்பிட்டு அவருக்கெல்லாம் பாராட்டெல்லாம் இது பண்ணேன். அது மாதிரி நல்ல பழக்கம் எனக்கு. அதாவது அவருக்கு அது மறந்து. இந்த கூட்டணி அமைஞ்சா அதிமுகவுக்கு பலமாக சாதகமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு தலைமையை தேடிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல எடப்பாடி இருக்காரு. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சு 2 பேரும் இணைந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் தாவேக்க தொண்டர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதிமுக தன்வசம் விஜய் எடுத்துப்பாருன்ற பல கேள்விகள் இருக்குல்ல. பழனிசாமி தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லையே. அவர் கட்சிகளில் வந்து அதாவது அவர் பேர் தினகரன் சொன்னார், டிடிவி தினகரன் சொன்னார்,
உன் கட்சிக்காரங்கிட்டயே தாவேக்கா கொடியை கொடுத்து ஆட்ட சொல்றியோ, இதை விட வெக்கக்கேடு மானக்கேடு இருக்குதான்னு கேட்டார். ஆனா இன்னைக்கு அவரே வந்து விஜய்க்கு தூது விட்டுக்கிட்டு இருக்காரு போட்டிருக்கு. நேற்று பார்த்தா ஓ, ஆக அவங்கெல்லாம் அங்கே போய் சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அமித்ஷாவுடைய ஆட்கள் தானே, எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. போலரைசேஷன் அதை பார்த்தா அமித்ஷா வந்து 10 கூட்டத்தை வச்சுருக்காரு. தாவேக்கா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகுது? பல கூறுகளாக பிரிஞ்சிருந்தா அதிமுக ஒன்றாகுது, அவ்வளோதான். ஒரு கட்சி தான் வருது மறுபடியும். இப்போ தாவேக்காவோட சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து பாஜகவாக தான் மாறுது. கூட்டணி எங்கே இருக்குது? இத்தனை பேரும் பாஜகவுடைய வெவ்வேறு கிளைகள், வெவ்வேறு தலைவர்கள், அவ்வளோதான். இதில் என்ன நாங்கள் எத்தனை சேர்ந்துக்கிட்டால் முடிஞ்சு போகுது. ஒரு தாவேக்கா இந்திய கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, பாஜக மாத்திரம் தான் இருக்குது. அதனுடைய தலைவர் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடுத்திங்கன்னா விஜய் இருக்கார், பழனிசாமி இருக்கிறாரு, செங்கோட்டை இருக்கார், பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கார். இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒரே கட்சி தான், அங்கே கூட்டணியே கிடையாது. 2026 திமுக விசஸ் பாஜக தான், அவ்வளோதான். அதுக்கு வெவ்வேறு பேர் சொல்லிக்கோங்க, தாவேக்காங்கிற பேரில் அது நிற்பாங்க. எல்லாம் அமித்ஷாவுடைய ஆட்கள். அது எல்லாத்த விட அவங்களுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங் கூட்டணி. ஏன்னா மற்றவங்களாம் அரசியல் கட்சியோட கூட்டணி. பாஜக தானே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்குது. அவருடைய மிகப்பெரிய கூட்டணி தலைவரே வந்து ஞானேஷ்குமார் தான், தேர்தல் ஆணைய தலைவர். அதை நம்பிட்டு தான் அவர் இருக்கார். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.